ஆக்சுவலாக அந்தமான் நிக்கோபார் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்குள்ளே இந்த பியூட்டிஃபுல் பீச்சஸ் ஞாபகம் வரும். பட் ஆக்சுவலாக இந்தியாவோட சீ ஃபுட் மார்க்கெட்டை மாறப்போகுது. அதாவது அந்தமான் நிக்கோபாரில் ஃபிஷிங் பண்ணி அந்த ஃபிஷிங்கை குளோபல் லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்தமான் நிக்கோபார் இஸ் கோயிங் டு பிகம் குளோபல் சீ ஃபுட் மார்க்கெட், இல்லைனா சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன். முக்கியமாக ஒரு ஃபிஷ், டூனா ஃபிஷ். ஸோ இந்தியன் ஓஷனில் டூனா ஃபிஷ் அதிகமாக கிடைக்கும். அதுவும் முக்கியமாக அந்தமான் நிக்கோபாரில் நிறைய கிடைக்கும். ஸோ அந்தமான் நிக்கோபாரை டூனா ஃபிஷ் எக்ஸ்போர்ட் ஹப்பாக மாற்ற போகிறாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, டூனா இஸ் தி மோஸ்ட் வேல்யூபிள் ஃபிஷ் அரௌண்ட் தி வேர்ல்ட். ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரியும் டிமாண்ட் பண்ணுற ஃபிஷ் இது. ஸோ இந்த ஃபிஷ்ஷை எக்ஸ்போர்ட் பண்ணுறது வழியாக இந்தியாவோட எக்ஸ்போர்ட் அந்த வேல்யூ இருக்குல்ல இம்ப்ரூவ் ஆகும். ஆல்ரெடி இந்த வருஷமே 2023-24 இந்த வருஷமே லாஸ்ட் இயர்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறதை விட டூனா எக்ஸ்போர்ட் 31% அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். என்ன ரீசன்? அந்தமான் நிக்கோபாரில் டூனா ஃபிஷ் அதிகமாக கிடைக்குது. ஆக்சுவலாக டூனா ஃபிஷ்ல வந்து ஒரு 3 வகை ஒரு ஃபிஷ் இருக்குது. அது எக்ஸாமுக்கு தேவையில்லை. பட் இந்த வார்த்தை ஃபியூச்சர் பேப்பரில் லிங்க் பண்ணிக்கிறது யூஸ் ஆகலாம். எல்லோ ஃபின், ஸ்கிப் ஜாக், பிக் ஐ. ஸோ இது எல்லாமே டூனா ஃபிஷ்ஷோட வகைகள். ஃபேக்சுவலாக சொல்லணும்னா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 64,000 டன், ஒரு டன் இல்லை 100 1000 64,000 ஆஃப் டன்ஸ் ஆஃப் டூனா ஃபிஷ் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகிறோம். எங்கிருந்து மட்டும்? அந்தமான் நிக்கோபார் மட்டும். ஸோ அந்தமான் நிக்கோபார் இஸ் தி குளோபல் டூனா ஃபிஷ் எக்ஸ்போர்ட்டர் டெஸ்டினேஷன். இந்த 64,000 டன்ல வந்து எல்லோ ஃபிஷ் மட்டும், எல்லோ ஃபின் வந்து 24,000 டன், ஸ்கிப் ஜாக் வந்து 22,000 டன், மிச்சம் இருக்கிறது பிக் ஐ. ஸோ நியூஸ் என்னன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஓகே, பட் வாட் இஸ் த இஷ்யூனா, இன்னும் கொஞ்சம் அதிகமாக டேப் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு சூட்டபிள் பிளேஸ் அந்தமான் நிக்கோபார். பட் அது பண்ண முடியல. என்ன ரீசன்? இந்தியாவில் டூனா இண்டஸ்ட்ரீஸ் அண்டர் டெவலப். ஃபர்ஸ்ட் நான் ஒரு டூனா ஃபிஷ் காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து இன்னைக்கு பேப்பரில் வந்து இமேஜ். ஸோ பல்காக ஃபிஷ்ஷை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இது பார்க்க பெருசாகவும் இருக்குது, ஈவன் சின்னதாகவும் இருக்கும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி அண்டர் டெவலப்னா என்ன அர்த்தம்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். விச் மீன்ஸ் இந்த பிடிச்ச ஃபிஷ்ஷை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கோல்டு ஸ்டோரேஜ் இல்லை. ஸோ ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்து இந்த ஃபிஷ்ஷை ப்ராசஸ் பண்ணுவாங்களே, இந்த ப்ராசஸிங் மெக்கானிசமும் இல்லை. ப்ராசஸிங் ஃபெசிலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஆக்சுவலாக இது டூனா ஃபிஷ்னு தேவையில்லை. எக்ஸாமில் ஃபிஷ் இண்டஸ்ட்ரி பற்றி கேட்டாங்கன்னா எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும் இந்தியா அப்படின்னு கேட்டால், இந்த கோல்டு ஸ்டோரேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும், ஃபுட் ப்ராசஸிங் இம்ப்ரூவ் பண்ணணும். இதோட முக்கியமானது மாடர்ன் ஃபிஷிங் டெக்னாலஜி. ஸோ மீன் பிடிக்கிற டெக்னாலஜி இன்னும் கொஞ்சம் மாடர்னாக அட்வான்ஸ்டாக மாறல. அதாவது மாடர்ன் ஃபிஷிங் டெக்னாலஜி பயன்படுத்தினா இந்த மீன் பிடிக்கணும்ல, இந்த குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஒரே டைமில் நிறைய ஃபிஷ்ஷை எடுக்க முடியும். ஸோ இந்த ஃபிஷிங் டெக்னாலஜியில் ஸ்டோரேஜ் வசதியில் இதெல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்தமான் நிக்கோபாரில் மீட்டிங் போட்டிருக்காங்க. ஸோ எல்லா இன்வெஸ்டர்ஸும் வந்து கவர்மெண்ட் கூட பேசியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இன்வெஸ்டர்ஸ்க்கு ஃபெசிலிட்டி பண்ணுது. இந்த இடத்துல அதிகமான எக்ஸ்போர்ட்கான ஒரு ஸ்கோப் இருக்குது. நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜ்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ப்ராஃபிட் அதிகமாக வரும் அப்படின்னு ஐடியா கொடுத்துருக்கு. ஸோ ஃபியூச்சரில் இம்ப்ரூவ் ஆகலாம். ஸ்டோன் ஏஜ் டைம்லாம், அதாவது ரொம்ப பழங்காலத்தில் ஒரு அனிமலை அட்டாக் பண்ணுறதுக்கு ஹியூமன் பீங் எதை பயன்படுத்துவான்? அந்த டைமில் அவனுக்கு தெரிஞ்ச வெப்பன் எது? ஹேரோன்னு சொல்லலாமா? அந்த ஹேரோவை வந்து டார்கெட்டை பார்த்து தூக்கி போடுவான், அதை போய் ஹிட் பண்ணுமா? இந்த ஹேரோவோட ஹைடெக் வெர்ஷன் தான் இது மிசைல். கரெக்டாக எல்லாருக்குமே தெரியும். பட் மேபி சில ஃப்ரெஷ்ஷருக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறேன். ராக்கெட் வேறு தானே. ராக்கெட்டோட பர்பஸ் என்ன? ஸ்பேஸில் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறதுக்கு போகிற மிஷின் தானே ராக்கெட். ஸோ ராக்கெட் வேறு, மிசில் வேறு. கரெக்டாக? ராக்கெட்ன்றது ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகிற ஒரு மிஷின், ஸ்பேஸுக்கு போகுது. மிசில்ன்றது என்னது? வெப்பன். அது புரிஞ்சுல? எஸ். ஸோ ரொம்ப க்ரூடாக சொல்லணும்னா, எப்படி அந்த காலத்தில் ஏரோ யூஸ் பண்ணமோ அந்த ஏரோவோட ஹைடெக் வெர்ஷன் தான். ஹைடெக்னா அர்த்தம், இப்போது இந்த மாடர்ன் ஏரோவை, அதாவது மெசேஜை தூக்கி போட்டால் எந்த இடத்துக்கு கரெக்டாக போகணும் அப்படின்னு ஜிபிஎஸை பார்த்துக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம இங்கேருந்து என்ன பண்ண முடியும், லெஃப்ட் ரைட்னு அதை மூவ் பண்ண முடியும். அண்ட் ஒருவேளை சென்சார் இருந்துச்சுன்னா சென்சாருக்கு தெரியாத மாதிரி உள்ளே ஒளிஞ்சு போக முடியும். ஹைடெக். ஸோ சேம் ஏரோ மெத்தட் தான். அந்த ஏரோவை வந்து டெக்னாலஜிக்கலாக பயன்படுத்த அதுக்கு பேர் மிசைல். இன்னொரு பாயிண்ட் ஏன் மிசைல் சொல்கிறேன்னா, அந்த டைமில் இந்த ஏரோவில் இந்த எண்டில் வந்து என்ன ஆட் பண்ணிப்பாங்க, இந்த விஷம் கலந்துருக்கலாம், மயக்க மருந்து யூஸ் பண்ணிக்கலாம்ல. இந்த மிசைல்ஸில் இந்த எண்டு பார்ட்டில் என்ன இருக்குன்னா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கும். மீனிங் புரிச்சா? இதுதான் வீடு வச்சுக்கலாம், இதுதான் பில்டிங். இந்த பில்டிங் அட்டாக் பண்ணால் தான் இது போகுது, மிசைல்ஸ் போகுது. அதோட எண்டில் வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கும். அது பட்டுனாகும், வெடிக்கும். இந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வார் ஹெட்னு சொல்லுவாங்க. அதாவது எது வெடிக்க போதோ அந்த பகுதி வார் ஹெட்னு சொல்லுவாங்க. லாஜிக் புரிஞ்சுல? எப்படி வந்து ராக்கெட்டை வந்து மேலே போயிட்டு ஒரு ஸ்பேஸில் ஒரு சேட்டலைட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ராக்கெட் திரும்பி வந்துடும்ல, அது திரும்பி வராது. ஆனால் இது எக்ஸ்ப்ளோசிவ். மிசைல் போய் அட்டாக் ஆகிடுச்சுன்னா அது வெடிச்சது தான், திரும்பி வராது. ஒன் டைம் யூஸபிள் தான். ஆல்மோஸ்ட் எல்லாருமே மிசைல்ஸ் பார்த்துருப்பீங்க. பட் அகைன் இந்த கிளாஸ்க்காக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மிசைல் வந்து ஒவ்வொரு வருஷமாக பல வருஷங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த அப்டேஷனை சிம்பிளாக பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த கிளாஸில் இந்தியாவோட மிசைல்ஸ்லாம் பார்க்கல. நான் ஆல்ரெடி கிளாஸ் போட்டிருக்கேன், உங்களோட கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸில் அது இருக்குது. இப்போ அதை ஃபுல்லாக ஆட் பண்ணல. மிசைலோட பேசிக்ஸ். மிசைலோட ஃபர்ஸ்ட் அப்டேட், மிசைலுக்குள்ள கைடட் சிஸ்டம் ஆட் பண்ணுறாங்க. அதாவது டார்கெட் எங்கே இருக்கோ அந்த டார்கெட் எங்கே போனாலும் அந்த மிசைல் என்ன பண்ண முடியும், கரெக்டாக கொண்டு போயிட்டு ஹிட் பண்ணுறதுக்கான கைட் பண்ண முடியும். அந்த மாதிரி ராக்கெட் பேர் வந்து கைடட் மிசைல். ஸோ அது ஒரு அப்டேட். எப்படி யூஸ் பண்ணுவாங்க? ஜிபிஎஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஜிபிஎஸ்லாம் பார்த்து கரெக்டாக ஹிட் பண்ணுவாங்க. ரெண்டாவது லெவல் ஆஃப் அடுத்த அப்டேஷன். அடுத்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே உங்கள் மிசைல் இருக்குது. ஓகே, அந்த காலத்துலலாம் உங்களோட டார்கெட் வந்து கிட்டே இருந்தால் கூட நீங்கள் மிசைல் லான்ச் பண்ணணும்னா அந்த இமேஜ் பார்த்தோம்ல, மேலே லான்ச் பண்ணுவோம். இந்த மிசைல் இப்படி தான் போகும், மேலே போயிட்டு அட்டாக் பண்ணும். ஓகே, இது நெகட்டிவ் புரியுதா உங்களுக்கு? எப்போ வந்து அட்மாஸ்பியருக்கு போகுதோ அப்போ இந்த டார்கெட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்களே, ஒரு மிசைல் வருது கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ இந்த மாதிரி ஆர்க்காக போனால் நம்ம மிசைல்ஸை கண்டுபிடிச்சி அந்த மிசைல் என்ன பண்ணுவாங்க, டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க.
அதுக்கு ஆல்ரெடியாக ஒன்று பண்ணலாம்னு பண்ணாங்க. என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு டார்கெட்டுக்கு நியர்பையே போகிறது, நியர்பை போய் அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட். அந்த மிசைலுக்கு பேர் க்ரூஸ் மிசைல்ஸ். ஸோ ஸ்பேஸ்க்கு போகாது, இந்த டார்கெட் இருக்குல்ல, இந்த டார்கெட் கிரவுண்ட் இருக்குல்ல, இந்த கிரவுண்ட் லெவலே போயிட்டு அட்டாக் பண்ணும். ஸோ கிரவுண்ட் லெவலே போனால் என்ன அட்வான்டேஜ், இந்த மிசைல் வருதுன்னு யாருக்கும் தெரியாதுல்ல, எஸ் இன்டர்செப்ட் பண்ண முடியாது, வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் கிரவுண்ட் லெவலே போகிறதுனால அட்மாஸ்பியரில் இருக்கிற ரேடார்ஸ்லாம் அதை டச் பண்ணாது, யாருக்கும் தெரியாது. அடுத்து அந்த காலத்தில் மிசைலோட நெகட்டிவ் என்னன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் டார்கெட் போக முடியாது, ஓரளவுக்கு நியர்பை இருந்தால் அட்டாக் பண்ண முடியும். பட் இப்போ வந்து அட்வான்ஸ் ஆகிடுச்சு, ரொம்ப தூரம், அதாவது இப்போ ஏஷியாவுக்கு யூரோப்புக்கு போகணும், இன்னொரு காண்டினென்ட்டுக்கு போகணும்னா கூட அவ்வளோ லாங் ட்ராவல் பண்ண முடியும். அவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு நியர்பை போச்சுன்னா ஆகிடும், ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், உடனே அட்மாஸ்பியருக்கு போயிடணும். அட்மாஸ்பியர் போயிட்டு யாருக்கும் தெரியாமல் மேலே ரீச் ஆகிட்டு அப்புறம் என்ன பண்ணும், என்ட்ரு ஆகும்ல, பேலிஸ்டிக் மிசைல். ஸோ மோஸ்ட்லி பேலிஸ்டிக் மிசைல் பண்ணது அட்மாஸ்பியருக்கு மேலே போயிட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு அப்படி இறங்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, நம்ம காண்டினென்ட்லேருந்து இன்னொரு காண்டினென்ட்ல நம்ம டார்கெட் இருக்கு, உங்களை அட்டாக் பண்ணணும்னா இது யூஸ் பண்ணுவாங்க. இது அடுத்த லெவல். ஸோ ஃபர்ஸ்ட் கைட் பண்ணுறோம், மறைஞ்சு போகிறோம், ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறோம். இது எல்லாம் இருந்தாலும் மிசைல்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று, அது எவ்வளோ ஸ்பீடில் போகிறதோ அதை பொறுத்தா அதோட பாசிட்டிவ். கரெக்டாக. ஸோ எல்லா கண்ட்ரியும் தன்னோட மிசைல்ஸில் அடுத்த லெவல் அப்டேஷன் எதாவது ட்ரை பண்ணுவாங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண வைக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சவுண்டு கூட கம்பேர் பண்ணுவாங்க. சவுண்டு என்ன பண்ணது, சோனிக்கா. எஸ் சவுண்டு, ஏன்னா சவுண்டு தானே ஃபாஸ்ட், கேட்டோம்னா நமக்கு காலை கேட்டுறது இல்லை. ஸோ இந்த மிசைல் வந்து சவுண்டை விட ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சவுண்டை விட ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணிச்சுன்னா அந்த மிசைல் என்னது, ஹைப்பர் சோனிக் மிசைல். ஸோ ஃபாஸ்ட் அதிகமாக்குறாங்க மிசைல். இந்த ஹைப்பர் சோனிக் மிசைல் தான் இந்த கிளாஸோட அப்டேஷன். சவுண்டை விட 5 மடங்கு வேகமாக போகிற மிசைலை நம்ம உருவாக்கியாச்சு, அதுவும் இந்தியா உருவாக்குச்சு. ஸோ வி கிரியேட்டட் இண்டிஜினியஸ் மிசைல் விச் கோஸ் ஃபாஸ்ட் மேக் 5+. 5 மடங்குக்கு மேலே சவுண்டை விட அதிகமாக ட்ராவல் பண்ணும். ஸோ எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போதோ அந்த அளவுக்கு யாராலும் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஒரு அட்வான்ஸாக தான். ஆக்சுவலாக இந்த மேக் 5 சொல்கிறோம்ல, சவுண்டை விட 5 மடங்கு ஹைப்பர் சோனிக்காக போகுதுல்ல, இது வந்து எல்லா கண்ட்ரியும் இன்னும் உருவாக்கல, ரொம்ப சில கண்ட்ரிஸ் மட்டும் தான் உருவாக்கிருக்கு. அந்த லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸில் இந்தியாவில் வந்துருச்சு. ஸோ இதான் அப்டேட். இப்போ இந்த நியூஸ் படிங்களா, இந்தியா கண்டக்ட்ஸ் தி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கு ஹிஸ்டாரிக்கல் ஃப்ளைட் டெஸ்ட் ஆஃப் ஹைப்பர்சோனிக் மிசைல். ஹைப்பர்சோனிக் மிசைல் வித் ரேஞ்ச் ஆஃப் 1500 கிலோமீட்டர். ஸோ 5 மடங்கு ஃபாஸ்ட்டாக போகும், அட் தி சேம் டைம் ரொம்ப தூரமும் ட்ராவல் ஆயிருக்கு, 1500 கிலோமீட்டர் அளவுக்கு ட்ராவல் ஆயிருக்கு. அதனால அச்சீவ்மெண்ட். எங்கே டெஸ்ட் பண்ணாங்க, ஆஸ் யூஷுவல் ஒடிஷாவில் இருக்கிற அப்துல் கலாம் ஐலாண்ட். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிக்னஸ். ஆல்ரெடி சொல்லிட்டேன், அகைன் படிக்கலாம். ஹைப்பர்சோனிக் வெப்பன்ஸ் ஆர் மேனுவரபிள், அதாவது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுனால தெரியாது, that can fly at the speeds of at least Mach 5, 5 times the speed of sound. ஸோ 5 டைம் மடங்கு ஃபாஸ்ட்டாக போகிறதுனால அட்மாஸ்பியருக்கு மேலே போனதுக்கப்புறம் அந்த ஃபாஸ்ட்னஸ்ல யாருக்கும் கிடைக்க தெரியாது. they travel within the atmosphere and perform maneuvers, மறைஞ்சிரும் மிட்வேல, which makes the detection interception very difficult. அப்படின்னு அர்த்தம், this means radars and air defenses cannot detect them. இந்த மிஸ்ல கண்டுபிடிக்க முடியாது, கிட்ட வந்ததுக்கப்புறம் தான். அண்ட் டில் தே வேர் வெரி க்ளோஸ் அண்ட் கெட் லிட்டில் டைம் டு ரியாக்ட். கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ திஸ் மிசைல் ஹஸ் பீன் டெவலப்டு இண்டிஜினியஸ்லி பை DRDO. அண்ட் அடுத்த பாயிண்ட் முக்கியம், திஸ் இஸ் தி ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட். என்ன ரீசன், இந்த அச்சீவ்மெண்ட், அதாவது 5 மடங்கு ஃபாஸ்ட்டு அண்ட் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறது, இந்த மிலிட்டரி அட்வான்ஸ்மெண்ட் வந்து நிறைய கண்ட்ரிஸ் பண்ணல. திஸ் அச்சீவ்மெண்ட் ஹஸ் புட் அவர் கண்ட்ரி இன் தி குரூப் ஆஃப் செலக்டட் நேஷன்ஸ் ஹவ் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் சச் கிரிட்டிக்கல் அண்ட் அட்வான்ஸ் மிலிட்டரி டெக்னாலஜிஸ். ஆக்சுவலாக மிசைல் அந்த டாபிக் ஓவர், இந்த மிசைல் இன்னொரு அப்டேட் இருக்குங்க. அந்த மிசைல் போய் அட்டாக் பண்ணுது இல்லை டார்கெட்டில். ஒருவேளை டார்கெட் நிறைய டார்கெட் இருந்துச்சுன்னா ஒரு மிசைல் வந்து ஒரு இடத்துல தான் அட்டாக் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அந்த வார்ஹெட் இருக்குல்ல, வார்ஹெட் அர்த்தம் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் வச்சிருக்கும்ல, கிட்ட போனதுக்கப்புறம் ஒரு பட்டன் எடுத்துனா நிறைய இடத்துக்கு அந்த எக்ஸ்ப்ளோசிவ் போய் அட்டாக் பண்ணும், மல்டிபிள் வார்ஹெட். ஸோ இதுவும் அடுத்த லெவல் ஆஃப் அப்டேஷன். அண்ட் இப்போ என்ன யூஸ் பண்ணுறாங்க, இந்த மிசைல்ஸ்லேயே ஏஐ யூஸ் பண்ணுறாங்க, ஏஐ இண்டக்டட் மிசைல்ஸ். அது என்ன பண்ணும், ட்ராவல் பண்ணும்போது நியர்பை யார் இருக்காங்க, என்ன லேண்ட் இருக்குது, வேறு ஏதாவது வீடு இருக்கான்னு செக் பண்ணி அந்த எக்ஸ்ப்ளோசிவ் போடுற அளவுக்கு திறமையாயிடுச்சு ஏஐ லெவல். ஆக்சுவலாக இந்த மிசைல் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அடுத்த லெவல் அப்டேஷன். இப்போ இருக்க மிசைல் என்ன பண்ணணும்னா, நம்ம நாட்டுக்கு யாராவது மிசைல் அனுப்புறாங்கன்னா நம்ம தான் டார்கெட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கண்ட்ரி தான் டார்கெட். நம்ம ஊருக்கு மிசைல் அனுப்புறாங்கன்னா நம்ம மிசைல் வச்சுக்கிட்டு வர்ற மிசைலில் கவுண்டரா அட்டாக் பண்ண முடியும். மீனிங் புரிஞ்சா, டிஃபென்சிவ் மிசைல். வழக்கமாக ஒரு டார்கெட் அட்டாக் பண்ணுறது நம்ம மிசைல் அனுப்போம். அஃபென்சிவ் மிசைலா இது டிஃபெண்ட் பண்ணும். ஸோ வர்ற மிசைல் என்ன பண்ண முடியும், அட்மாஸ்பியர்லேயே அட்டாக் பண்ணி காலி பண்ண முடியும். இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஆன்டி மிசைல். நம்ம இதான் நியூஸில் பார்த்துருப்போம். யார் யூஸ் பண்ணுறது, இஸ்ரேல் யூஸ் பண்ணாங்கல்ல. ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் மிசைல்ஸ். பட் இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜில் ரைட் சைடு இருக்குல்ல, இந்தியா நைஜீரியா வில் ஜாயின் ஹேண்ட்ஸ் டு டேக்கிள் டெரரிசம் பைரசி. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒரு கண்ட்ரி கூட இந்தியா நெகோஷியேட் பண்ணுது. ஸோ இந்தியா நைஜீரியா பற்றி பேசும்போது நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டெரரிசம். ஸோ இந்த நியூஸில் சில அப்டேட்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். ஸோ இந்தியாவும் நைஜீரியாவும் டிஃபென்ஸில், எனர்ஜி செக்டாரில், ட்ரேடிங்கில், செக்யூரிட்டியில் இந்த 4 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி 2 கண்ட்ரியும் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் போது ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணிக்கும். ஸோ இந்தியா நைஜீரியா பற்றிக்கு அப்புறம் யோசிக்கணும்னா டிஃபென்ஸ், செக்யூரிட்டி, எனர்ஜி, ட்ரேட். செக்யூரிட்டினா புரியுதா, ட்ரக் டிராஃபிக்கிங், போதைப் பொருள் எடுத்துட்டு வருவாங்களா அது, பைரசி, டெரரிசம், இதில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க. ஸோ திடீர்னு ஏன் நைஜீரியா பற்றி நியூஸில் வருதுன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் G20ல் ஆஃப்ரிக்கன் யூனியன் மெம்பராக ஆயிடுச்சு. கரெக்டாக
இந்த ஆப்பிரிக்கன் யூனியனில் நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கிய கண்ட்ரி நைஜீரியா. ஸோ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு 3 கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறாரு. நைஜீரியா, பிரேசில், அப்புறம் கயானா. ஸோ இந்த 3 கண்ட்ரி பற்றியும் நியூஸில் வரும். இந்த அப்டேஷனை ஃபாலோ பண்ணிக்க. இன்னொரு முக்கிய அப்டேட்டுங்க, நைஜீரியாவில் லாஸ்ட் மந்த் ஃப்ளட் வந்துச்சு. அந்த ஃப்ளட்டுக்கு ஹியூமனிடேரியன் பர்பஸ்க்கு நம்ம நிறைய எசென்ஷியல்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணும். ஸோ இந்தியாவுக்கும் நைஜீரியாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இன்னொரு ரீசன் என்னன்னா, நைஜீரியாவில் ஒரு 60,000 இந்தியன்ஸ் வந்து வாடுறாங்க. அந்த இந்தியன்ஸை சேஃபாக பார்த்துக்கிறதுக்காக நைஜீரியாவோட பிரசிடென்ட்டை வந்து பிரைம் மினிஸ்டர் பார்த்துருக்காரு. அண்ட் லாஸ்ட் நியூஸாக பேஜ் நம்பர் 4 இருக்குல்ல, 4th இந்த ஹெட்டிங் முக்கியம். இந்தியா பங்களாதேஷ் ஹேவ் மெயின்டைன் தி ரிலேஷன்ஸ் டிஸ்பைட் சேஞ்சஸ். ஸோ யூஸ்வலாக இந்தியாவுக்கு யார் பிடிக்கும்? பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் தான் பிடிக்கும். பட் இப்போ அந்த கவர்மெண்ட் இல்லை, கரெக்டாக மாறிட்டாங்க. டெம்பரரி யாரும் வந்திருக்கா? முகமது யூனிஸ் வந்திருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் மாறி இருந்தாலும் இந்தியா பங்களாதேஷோட ரிலேஷன் வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னு இந்தியாவோட ஹை கமிஷனர், அதாவது இந்தியாவோட பங்களாதேஷ்க்கு போயிட்டு பேசிட்டு வர ஹை கமிஷனர் சொல்லியிருக்காரு. ஆனால் இதில் இருக்க சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்தியா சார்பாக பங்களாதேஷில் பேசுகிற ஹை கமிஷனர் பிரணாய் வர்மா என்ன சொல்லியிருக்காரு? ஒரு 3 முக்கிய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காரு. பங்களாதேஷில் பொலிட்டிக்கல் விண்ட் சேஞ்ச் ஆயிருந்தாலும் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஒன்று, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ வரைக்குமே பங்களாதேஷுக்கு நம்ம எனர்ஜி செக்யூரிட்டி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நேபாளில் இருந்து பூட்டானுக்கு பவர் சப்ளை பண்ணுற ஹெல்ப் இந்தியா பண்ணிட்டு இருக்கு. ஸோ எங்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ட்ரேடு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட் இது எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ரீசெண்டாக நெக்ஸ்ட் இயர் 2025 பிம்ஸ்டெக் மீட்டிங் இருக்கு. அந்த பிம்ஸ்டெக்கில் பங்களாதேஷ் மெம்பரு, இந்தியா மெம்பரு. அந்த மீட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பங்களாதேஷ் பொருள் வந்து ஃப்ரீயாகவே உள்ள வரலாம். ஃப்ரீ டியூட்டி இருக்குது, அப்படின்னா 0 டியூட்டி. ஸோ பங்களாதேஷ் பொருள் இந்தியா மார்க்கெட்டுக்குள்ள வந்தால் டேக்ஸ் கிடையாது. என்ன காரணம்? இந்தியா பங்களாதேஷ் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, சாஃப்டா, SAFTA, சவுத் ஏஷியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அது இருக்கிறதுனால ஃப்ரீயாகவே அவங்க பொருள் உள்ள வரலாம் மார்க்கெட்டுக்குள்ள, டேக்ஸ் இல்லாமல். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால ஷேக் ஹசீனா வந்து பங்களாதேஷில் இப்போ இல்லை, எங்கே இருக்காங்க? இந்தியா இருக்காங்க. ஸோ மேபி முகமது யூனிஸ், அதாவது பங்களாதேஷோட பிரசிடென்ட் வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசும்போது ஷேக் ஹசீனாவை மறுபடியும் கண்ட்ரிக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு பேசலாம். பட் அந்த ஒரு இஷ்யூ பற்றி, அந்த ஒரு இஷ்யூனால ஒட்டுமொத்த ரிலேஷனும் கொலாப்ஸ் ஆகாது. ஏன்னா மற்ற நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு அப்படின்னு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு டேர்ம் எழுதுறேன், அதுக்கு மீனிங் சொல்லுங்க. புல்டோசர் ஜஸ்டிஸ். இது ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இந்த டேர்ம் புதுசாக இருக்கும். பட் ஆக்சுவலாக இந்த வார்த்தை தான் புதுசு. பட் இதோட சீன் இருக்குல்ல, இந்த சீனை வந்து நீங்கள் சின்ன வயசுல இருந்து எல்லா படத்துலையும் பார்த்துருப்பீங்க. இந்த சீன் தெரியுதுல்ல? எஸ், கவர்மெண்ட் வந்து ஒரு ஏரியாவுக்கு போகும். அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களை வீடு காலி பண்ண சொல்லும். அந்த மக்களுக்கு வேற எங்கே போகணும் தெரியாது. ஸோ வீடு காலி பண்ண மட்டும் சொல்லுவாங்க. பட் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணும்? ஒரு புல்டோசரை விட்டு எல்லா வீடும் இடிச்சு தள்ளியிருக்கும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு ஒரு வேலை நடக்கணும்னா புல்டோசரை வெட்டி இடிச்சு கூட தன்னோட லாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுது. புல்டோசர் ஜஸ்டிஸ். ஸோ நியூ இந்தியா உருவாக்குன முக்கியமான ஒரு ஜஸ்டிஸ்னா புல்டோசர் ஜஸ்டிஸ். ஸோ இந்த மக்கள் அடுத்து எங்கே போவாங்க? இவங்களுக்கு வேற ஷெல்டர் இருக்கா? அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த இடத்த எப்படி கிளியர் பண்ணணும். ஆக்சுவலாக பார்த்தோம்னா இது ஒரு பயங்கரமான க்ரோயிங் இஷ்யூங்க. சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். பட் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த இஷ்யூ வந்து அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ சுப்ரீம் கோர்ட்டும் இந்த இஷ்யூவை, இந்த புல்டோசர் ஜஸ்டிஸ் அப்படின்ற கவர்மெண்ட் பண்ணுற இந்த வேலையை இன்டர்வென் பண்ணி இது சரியா தப்பா, இதுக்கு என்ன கைட்லைன்ஸ், இது எல்லாத்த பற்றியும் பேசியிருக்கு. அதுதான் இன்னைக்கு சென்டர் பேஜ் ஆர்டிகல். ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் படி உங்க வீட்டை கவர்மெண்ட் எப்போ வேணா வந்து இடிக்க முடியும், அதாவது டெமாலிஷன் பண்ண முடியும். பட் கவலைப்பட வேணாம், எல்லா வீட்டையும் இடிக்காது. எந்த மக்கள்லாம் மோஸ்ட் வீக்கர் செக்ஷன், மோஸ்ட் வல்னரபிள், அவங்க வீட்டை தான் மோஸ்ட்லி இடிக்குது. இப்போ சொன்னது வந்து பெர்ஸ்பெக்டிவ் கிடையாதுங்க, இதுதான் ஃபேக்ட். ஸோ உங்க வீட்டை இடிப்பாங்க, வார்னிங்கே தர மாட்டாங்க, உங்களை டிஃபெண்ட் பண்ண விட மாட்டாங்க, உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற ஒரு வீடு இருக்கான்னு அந்த ஷெல்டர் பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் இந்தியாவோட ஹார்ஷ் ரியாலிட்டி. அப்படின்னா கவர்மெண்டோட ரியல் இன்டென்ஷன் என்ன? ஸோ கவர்மெண்டோட மெயின் டார்கெட் வந்து வல்னரபிள் பாப்புலேஷன் கிடையாது. அந்த வல்னரபிள் பாப்புலேஷன்லேயே சர்டன் கம்யூனிட்டி, என்ன சொல்ல போனா யாரெல்லாம் முஸ்லிம்ஸோ, ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸோ, மோஸ்ட்லி அவங்களோட வீடை டெமாலிஷ் பண்றதுக்கு இந்த புல்டோசர் ஜஸ்டிஸ் பயன்படுது. அண்ட் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணா அந்த ரிலிஜியஸ் மைனாரிட்டிலேயே யாரோட வீடெல்லாம் டெமாலிஷ் பண்ணப்படுது. ஒரு ஊர்ல கலவரம் நடந்திருக்கும், அந்த கலவரத்துல யாரெல்லாம் பங்கெடுத்தாங்களோ, முக்கியமா அந்த கலவரத்துல முஸ்லிம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா அடுத்த நாள் காலையில் நீங்க தூங்கி எழுந்திருக்கும் போது உங்க வீடு என்ன இருக்கும்? டெமாலிஷ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து நிறைய கேஸ் நம்மளோட கோர்ட்ல இருக்கு. அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். வாசிம் ஷேக் ஒரு முஸ்லீம், மத்திய பிரதேஷ்ல கார்கோன் பகுதியில் வாடுற ஒரு முஸ்லீம். அவரோட லைவ்லிஹுட்டுக்கு கிராசரி ஷாப் வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்றாரு. அந்த ஊர்ல ஒரு கலவரம் நடக்குது. அடுத்த நாள் காலையில் வாசிம் ஷேக் எழுந்து பார்க்கும்போது அவரோட கடை டெமாலிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இவருக்கு என்ன ரீசன் சொல்லப்படுது? அந்த கலவரத்துல நீங்களும் கல் எடுத்து எரிஞ்சிங்க, அதனால உங்க கடை என்ன இருக்கு? இடிஞ்சு போயிருக்கு. பட் ஆக்சுவலா பார்த்தோன்னா இந்த வாசிம் ஷேக்கு ஒரு கை இல்ல, ஒரு கை இல்லாதவர் கலவரத்துல பார்ட்டிசிபேட் பண்ணி கல்ல தூக்கி எரிஞ்சாருன்றதே ஒரு பெரிய ஃபேக் ஸ்டோரி இல்ல. அப்ப இன்னும் கொஞ்சம் இந்த இன்சிடென்ட், இந்த கேஸ் நமக்கு என்ன சொல்ல வருது? ஸ்டார்ட் பண்ணது என்னன்னா புல்டோசர் ஜஸ்டிஸ். இந்த பாப்புலேஷன் மேல வெல்னரபிள், இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணா வெல்னரபிள் யாரு? முஸ்லீம் கம்யூனிட்டி. இன்னும் ஃபில்டர் பண்ணா முஸ்லிம்ஸ்ல எந்த பீப்பிள் ரயாட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்க வீட்டு இடிக்கிறது. இன்னும் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோன்னா எந்த ரீஜன்ல ரயாட் நடக்குதோ அந்த ரீஜன்ல நீங்க கடை வச்சிருக்கீங்க, வீடு வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு முஸ்லீமா இருந்தாலே போதும் உங்க வீடு அடுத்த நாள் டெமாலிஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கவர்மெண்ட் அவரோட வீட்டை டெமாலிஷன் பண்றதுக்கு நிறைய காரணம் கொடுக்கும். இல்லீகலா அந்த இடத்துல கடை வச்சிருக்கீங்க, இந்த இடத்துல வேற ஒரு ஆக்டிவிட்டி வரப்போகுது அப்படின்னு சர்ஃபேஸ் லெவலில் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்கும். பட் ஆக்சுவலாக ரியாலிட்டியில் மைனாரிட்டிஸ்குள்ள ஒரு ஃபியரை வந்து
இன்ஸ்டில் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் தான் புல்டோசர் ஜஸ்டிஸ். ஆக்சுவலாக இதை வந்து ஒரு கவர்மெண்ட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா கவர்மெண்ட் அடுத்த 5 இயர்ஸில் மாறிடும். பட் இதை டெமாலிஷ் பண்ணும்போது இதை காமன் பீப்புளும் நார்மலைஸ் எடுத்துக்கிறாங்க. அதாவது மைனாரிட்டிஸ் மேலே ஹேட்டட் ரிவெஞ்ச் இது வந்து மக்கள்கிட்ட இருக்கு. ஈவன் ஒரு இண்டிவிஜுவல் வந்து டிசபிலிட்டியாக இருக்காரு, இன்னோசென்ட்டாக இருக்காரு, அதெல்லாம் மக்களுக்கு கவலையே கிடையாது. நீங்கள் முஸ்லீமாக இருந்தீங்கன்னா அந்த கலவரத்து பக்கத்தில் உங்கள் வீடு இருக்குன்னா, உங்கள் கடை இருக்குன்னா, அது டெமாலிஷ் ஆகிறது நார்மல் தான் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஸோ அதனால இது சீரியஸ் இஷ்யூ. இந்த சீரியஸ் இஷ்யூவை சுப்ரீம் கோர்ட் எடுத்து என்ன பண்ணுது, ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குது. ஸோ கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அங்கே இருக்கிற வீடுகள், அங்கே இருக்கிற பிசினஸ் எல்லாமே இல்லீகல் செட்டில்மெண்ட்டாக இருந்தாலும், அதை இடிக்கணும் நீங்கள் பிளான் பண்ணாலும் அதுக்குன்னு சில லீகல் ப்ரொசீஜர் இருக்கு. அந்த லீகல் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாமல் ஏன் டெமாலிஷ் பண்ணீங்க? ஸோ இது வந்து ஒன் வே ஆஃப் கம்யூனல் வயலன்ஸாக இருந்தாலும் அதை விட முக்கியமான இஷ்யூ ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இஷ்யூ. கவர்மெண்ட் டைரக்டாக பண்ணுற ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இஷ்யூ. இந்த கண்ட்ரியில் டெமோக்ரஸி ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்தியாவில். சரி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதுறேன். ஓகே, ஏன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும். இன்டர் பண்ணுங்க. நமக்கு டெமாலிஷன் தெரிஞ்சு போச்சுல, புனிட்டிவ் டெமாலிஷன் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஊரில் வந்து கலவரம், கலவரத்துக்கு யார் காரணம் இருப்பாங்க? ஒட்டுமொத்த மக்கள் இருக்க மாட்டாங்க. அந்த ஊரில் 4 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம். அந்த 5 பேரை பனிஷ் பண்ணாம இங்க இருக்கிற எல்லா மக்களோட வீடியோ இடிக்கிறாங்களே, வீட்டை இடிப்பாங்க, பிசினஸ் பிளேஸ் இடிப்பாங்கல்ல, இதுக்கு பேர் வந்து புனிட்டிவ் டெமாலிஷன். ஸோ கலவரத்துக்கு யார் அக்கௌண்டபிளோ அவங்கள கண்டுபிடிக்க முடியாம ஒட்டுமொத்தமாக அந்த ஏரியாவை இடிச்சிடலாம். ஏன்னா அந்த கலவரத்துக்கு இந்த ஒட்டுமொத்த ஏரியாவும் தானே இன்வால்வ் ஆயிருக்கு. அப்போ அந்த ஒட்டுமொத்த ஏரியாவுக்கு என்ன பண்ணிடலாம், பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாம். ஒருவேளை கோர்ட் யாரை கேட்டாங்கன்னு என்ன சொல்லலாம், அந்த இடம் வந்து இல்லீகல் என்க்ரோச்மெண்ட், கவர்மெண்டோட இடம் அது, அன்அத்தாரைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன், அதனால இடிச்சிட்டோம்னு சொல்லி லீகலா சமாளிச்சுக்கலாம். ஸோ இதை பத்தி நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா டீப்பா தெரிஞ்சுக்கணும்னா 2 கேஸ் இஷ்யூ பார்க்கலாம். ஜஹாங்கீர்புரி டெமாலிஷன் இன் டெல்லி, இந்த ஒரு இன்சிடென்ட். அண்ட் ஹரியானாவில் நூ பகுதியில் பார்த்தோம்ல, நூ டெமாலிஷன். ஸோ ரீசெண்டா இத்தனை பகுதியில் டெமாலிஷன் நடந்ததுனால இது சீரியஸ் இஷ்யூ. அண்ட் மத்திய பிரதேசில் பார்த்தோம்ல அந்த கேஸ். எல்லா கேஸ்லையுமே அதை டெமாலிஷ் பண்ணதுக்கான கவர்மெண்ட் கொடுத்த ஒரே லீகல் வேலிட் பாயிண்ட் வந்து இல்லீகல் என்க்ரோச்மெண்ட். ஸோ ஃபியூச்சர்லையும் இந்த பாயிண்ட் தான் கவர்மெண்ட் சொல்லும். அப்போ அன்அத்தாரைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் டெமாலிஷ் பண்ண போறீங்கன்னா சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் நோட்டீஸ் தரணும். நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, ப்ராப்பர் ஹியரிங் பண்ணணும். அடுத்து லீகல் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். அந்த பீப்புளுக்கு ஃபர்ஸ்ட் கோர்ட்ல வந்து கேஸ் போட்டு எங்க வீட்டை டெமாலிஷ் பண்ண போறாங்க, அது தப்புன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்றதுக்கு ஸ்பேஸ் தரணும். மூணாவது முக்கியமானது, அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் பண்ணணும். பிளஸ் ஆல்சோ காம்பன்சேஷன் தரணும். ஸோ அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு அவங்களை ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கு ஃபெசிலிட்டி தரணும். அண்ட் ஆல்சோ காம்பன்சேஷன் கொடுக்கணும். இந்த மூணும் நடந்துருச்சுன்னா அந்த இடத்த டெமாலிஷ் பண்ணலாம், இல்லைன்னா பண்ணக்கூடாது. ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து ஒரு லாஸ்ட் 6 மந்த்க்கு முன்னாடி இருந்த அப்டேட். ஸோ இந்த மாசம் அகைன் ஜுடிஷியரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு புல்டோசர் ஜஸ்டிஸ்ல. இந்த தீர்ப்பு அனலைஸ் பண்ணலாம். மீனிங் புரிஞ்சா? இந்த புல்டோசர் ஜஸ்டிஸ் பத்தி சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்கு. அந்த ஜட்மெண்ட்டை கிரிட்டிக்கல் அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஜட்மெண்ட்ல இருக்கிற பாசிட்டிவ் பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ நெகட்டிவ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பார்க்கலாமா? ஓகே, இந்த முனிசிபல் ஆஃபீஸர் இருக்காருல்ல, இந்த வீட்டை இடிச்சாருல, அவர் பண்ண ஃபர்ஸ்ட் தப்பு என்ன? இந்த வீட்டில் இருக்கிற ஓனர் வந்து இந்த வீட்டை கரெக்டாக கட்டல, ரோடு பக்கத்தில் கட்டிட்டாரு, லைசன்ஸ் வாங்க கட்டிட்டாரு. அப்போ இந்த வீடு அந்த இடத்துல கட்டப்பட வேண்டியது கிடையாது, அப்போ இடிக்கலாம் அப்படின்னு அவரு முடிவு பண்ணிட்டு அவரே இடிச்சிட்டார். இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ். என்ன பண்ணல, கோர்ட்ல கேஸ்லாம் ஃபைல் பண்ணல, ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, ஸோ இடிச்சிடலாம். இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ். இன்னொரு பேர் சொல்லலாம் விஜிலன்ட் ஜஸ்டிஸ். அதாவது இந்த ஆஃபீஸர் இருக்காருல்ல, இவர் யாரு? எக்ஸிக்யூட்டிவா. எக்ஸிக்யூட்டிவ் வேலை என்ன? ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஓகே, இந்த வீடு கட்டினவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணா வீடு கட்டாங்க. ஓகே, அப்படி கட்டினதால அந்த வீட்டை இடிக்கிறதா சொல்யூஷன் அப்படின்னு அந்த தப்புக்கு அந்த தீர்ப்பை சொன்னது யார்? ஒரு எக்ஸிக்யூட்டிவ். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரே ஜட்ஜா மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த வீடு தப்பான இடத்துல இருக்குது, அப்போ அதுக்கு பனிஷ்மெண்ட் என்னது? இடிக்கிறது மட்டும் தான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு அவராவே ஒரு தீர்ப்பு எடுத்து கொடுத்துருக்காரு. எக்ஸிக்யூட்டிவ் எப்படி ஜுடிஷியரா மாற முடியும்? இதுக்கு பேர் வந்து விஜிலன்ட் ஜஸ்டிஸ். அதாவது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லாவை கையில் எடுத்துக்கிட்டு அவரவர் முடிவு எடுத்து ஒர்க் பண்றாரு. இது இந்தியாவோட கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் விஜிலண்டாவோ இன்ஸ்டன்டாவோ நீங்கள் முடியக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா, ஒருத்தவங்க தப்பாக வீடு கட்டிருக்காங்கன்னா 15 days நோட்டீஸ் பார்த்தோம்ல, எஸ் நோட்டீஸ் கண்டிப்பாக தரணும். அதுக்கப்புறம் எதுக்காக இடிக்கிறோம் அப்படின்ற ரீசன் கண்டிப்பாக சொல்லணும். ரெண்டாவது ரீசன் சொன்னதுக்கப்புறம் அந்த ரீசன் கரெக்டாக தப்பான்னு அந்த வீட்டு ஓனர் இருக்காருல்ல, அவர் வந்து கேஸில் ஃபைல் பண்ணலாம். ஃபைல் பண்ணி அவரோட ஆர்குமெண்ட் சொல்லலாம். அந்த கேஸுக்காக வச்சு அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 15 நாள் என்ன பண்ண முடியும், வெயிட் பண்ணி ஆகணும். இந்த எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இந்த வீட்டை இடிக்கிறது தவிர வேற எந்த ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. அதாவது இந்த இடத்துல தப்பா வீடு கட்டிட்டாங்க, அப்போ சரி பண்றதுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இல்லையா? எந்தவித ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இல்லைனா மட்டும்தான் வீட்டை இடிக்கணும். அதுவும் நோட்டீஸ் கொடுத்துட்டு கோர்ட்டில் கேஸ் போனதுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி டேஸ் என்ன ஆகுது, டிலே ஆகுதா, எக்ஸ்டெண்ட் ஆகுதா? அதாவது ஒரு முனிசிபல் அத்தாரிட்டி அவர் ரூல் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே அடிக்க முடியாது. ஒரு 15 நாள், அடுத்த 15 நாள் ரீசன் அப்படி ஒரு ப்ரொசீஜர் ஆகுது, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்களே. அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். உடனே ரூல்ஸ் பார்த்து இடிக்க சொல்லலை, ஸோ டைம் தராங்க கரெக்டா ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? ரூல் ஆஃப் லா. ஸோ இதுக்கப்புறம் முனிசிபல் அத்தாரிட்டி ஒருத்தர் வீட்டு அடிக்கும் போது யூ ஹேவ் டு ஃபாலோ தி ரூல் ஆஃப் லா. வாட் இஸ் ரூல் ஆஃப் லா? 15 days நோட்டீஸ், ரீசன் சொல்லணும், அப்புறம் அகைன் ஆர்கியூ பண்ணணும். இது எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வீட்டு அடிக்கணும். ரூல் ஆஃப் லா. இது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ப்ரொசீஜர் வந்து அந்த முனிசிபல் அத்தாரிட்டி வந்து தன்னோட பவரை ஓரளவுக்கு மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஒருவேளை இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாம இன்ஸ்டன்டா இடிச்சிட்டாருன்னா அந்த வீட்டை இடிச்சதுக்கு காம்பன்சேஷன் அந்த ஆஃபீஸரே தரணும். கவர்மெண்ட் கிடையாது, அந்த டிபார்ட்மெண்ட் கிடையாது, அந்த ஆஃபீஸரே தரணும். ஸோ காம்பன்சேஷன் அந்த ஆஃபீஸரே பர்சனலாக கொடுத்தாங்க. அதனால எல்லா ஆஃபீஸர்ஸும்
தன்னோட பவரை கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. மூணாவது முக்கியமான பாயிண்ட்டு, ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த தப்புக்கு என்ன பனிஷ்மெண்ட், அவங்க உண்மையாக தப்பு பண்ணிருக்காங்களா, அதாவது கில்ட் பண்ணிருக்காங்களா, இது ரெண்டும் முடிவு பண்ண வேண்டியது ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் கிடையாது. மீனிங் புரிஞ்சா? நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, இந்த முனிசிபல் என்ன பண்ணிட்டாரு, இவர் பண்ணது தப்பு தானே முடிவு பண்ணிட்டார். அந்த 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 பர்சன், அந்த வீட்டு ஓனரை வந்து கில்ட் ஆகிட்டார். அப்போ அவர் உண்மையாக தப்பு பண்ணியிருக்காரா, அதை விசாரிக்கிறது, அப்புறம் பனிஷ் பண்ணுறது, என்ன பனிஷ்மெண்ட் தரது, எல்லாமே ஜுடிஷியரி வேலை. இந்த வேலை யார் பண்ணக்கூடாது, ஒரு ஆஃபீஸர் பண்ணக்கூடாது. பிகாஸ் இந்தியாவில் செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கு. யாருக்கு எந்த பவர் எந்த ஒர்க்குன்னு பிரிச்சிருக்கு, இது ஜுடிஷியரியோட வேலை. இது அடுத்த பாயிண்ட். இதெல்லாம் பாசிட்டிவ். ஸோ இதுக்கு என்ன புரிஞ்சிச்சு, ஒரு பர்சன் வந்து அஃபென்ஸ் பண்ணியிருந்தாலுமே, அந்த வீடு கட்டினதுல தப்பா வீடு கட்டிருந்தா அஃபென்ஸ் பண்ணியிருந்தாலுமே, அவர் அக்யூஸ்டா இருந்தாலுமே அவர் வீட்டை உடனடியாக இடிக்கக்கூடாது. அந்த இடிக்கிற முடிவு இந்த அக்யூஸ்டுக்கு என்ன தப்புன்னு யார் முடிவு பண்ணணும், தீர்ப்பு யார் தரணும், ஜுடிஷியரி தான் தரணும். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அந்த ஆஃபீஸர் எதை மறந்துட்டாருன்னா, இந்த வீட்டை தப்பாக கட்டினது அந்த வீட்டோட ஓனர் மட்டும்தான், ஒரு இண்டிவிஜுவல் எடுத்த முடிவு. ஓகே, அவர் தப்பு பண்ணதுக்கு இந்த வீட்டை இடிக்கிறதுன்றது யாருக்கு பனிஷ்மெண்ட் தர மாதிரி, அந்த வீட்டில் வாடுற மற்ற ஃபேமிலிஸ், அதாவது அவங்க ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாருக்கும் சேர்த்து என்ன பண்ணுறீங்க, பனிஷ்மெண்ட் தரீங்க. அதாவது கலெக்டிவ் பனிஷ்மெண்ட் தரீங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்னது, புனிட்டிவ். ஒரு ஆள் பண்ண தப்புக்கு ஒரு ஃபுல் ஃபேமிலியில பண்ணுறீங்க, தண்டிக்கிறீங்க, அதுவும் தப்பு, ரூல் ஆஃப் லாக்கு எதிரானது. ஸோ இது எல்லாமே அந்த கேஸில் ஜட்மெண்ட்டில் கொடுத்த பாசிட்டிவ்னஸ். ஸோ இதுக்காக ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணப்படுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் உடனடியாக ஒரு வேலை எடுக்காது. அப்படியே எடுத்தாலும் இடிக்கிறது தான் ஃபைனல் சொல்யூஷன் கிடையாது. அப்படியே இடிச்சிட்டா காசு தர வேண்டியது அந்த ஆஃபீஸரோட வேலை. இது பாசிட்டிவ். பட் இந்த ஜட்மெண்ட்ல நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் முக்கியம் நெகட்டிவ், இப்போ பேசணும்ல, இப்போ பேசின எந்த ஆர்குமெண்ட்லுமே இந்த புல்டோசர் ஜஸ்டிஸால மைனாரிட்டிஸ் பாதிக்கப்படுறாங்க, இதுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு, ஸ்டேட் வேணும்னே இன்டெரக்டா முனிசிபல் அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி மைனாரிட்டி பீப்புளை அஃபெக்ட் பண்ணுது, அவங்க வீட்டை இடிக்குது அப்படின்னு இதை பத்தி பேசவே இல்லை. அப்போ எது ரியல் இஷ்யூவோ அதை பத்தி பேசல. அகைன் சொல்லட்டுமா, ஜென்ரலா ஒரு 100 வீடு இடிக்கிறாங்கன்னா அதுல சில வீடுகள் கண்டிப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் தப்பா கட்டியிருப்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்க மாட்டாங்க, லைசன்ஸ் வாங்கிருக்க மாட்டாங்க, அதெல்லாம் அடிக்கிறாங்க. அட் சேம் டைம் பாதிக்கு பாதி இந்த வீட்டை அடிக்கிறதுக்குள்ள கம்யூனல் டென்ஷன் இருக்கு. கரெக்டா, மைனாரிட்டிஸ் வீட்டை இடிக்கிறாங்க, ஒரு பயத்தை உருவாக்குறாங்க. அப்போ வீட்டை இடிக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர், ஏன் இடிக்கூடாது, அந்த காரணத்தை சொன்னாங்களே தவிர மைனாரிட்டிஸ் பாதிக்கப்படுறாங்க, மைனாரிட்டிஸ் வீட்டை சேஃப்கார்ட் பண்ணணும், அதை பற்றி எதுவுமே பேசல. இது ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட். ஓகே, அண்ட் அடுத்த முக்கியமான பாயிண்ட், இந்த மைனாரிட்டிஸ் பேஸ் பண்ண இந்த பாலிடிக்ஸ் ஏன் கணக்கில் எடுத்துக்கலன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்குல்ல, இந்த ஆஃபீஸர் இந்த வீட்டை ஏன் இடிச்சிங்க அப்படி கேட்டிருக்குமா. இந்த ஆஃபீஸர் கொடுத்த டாக்குமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணல, ஆனால் இடிச்சிட்டோம் அப்படின்னு ரூல்ஸை காமிச்சதுனால இந்த பாயிண்ட்டை மட்டுமே சுப்ரீம் கோர்ட் பண்ணிடுச்சு, பேசிடுச்சு. அப்போ என்ன பண்ணல சுப்ரீம் கோர்ட், ஸ்டேட்டோட டபுள் ஸ்டாண்டர்டை வெளியே எக்ஸ்போஸ் பண்ணல. மீனிங் புரிச்சா, ஸ்டேட்டுக்கு 2 முகம் இருக்கு. இப்போ எந்த ஸ்டேட் இருக்கு, மோடி கவர்மெண்ட்டா, மோடி கவர்மெண்ட் மோடி நான் வச்சுக்கோனா, மோடி சம்மந்தப்பட்ட எம்எல்ஏஸ், எம்பிஸ், லோக்கல் ஹெட் எல்லாரும் வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஏரியாவில் ஒரே ஒரு முஸ்லீம் வீட்டை மட்டும் இடிச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், பப்ளிக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா, இது ஒரு ஃபேஸ். ரெண்டாவது ஃபேஸ் என்னன்னா, அந்த வீட்டை இடிக்கிறதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன, இல்லீகலாக கட்டிருக்காங்க, இர்ரெகுலராக வீடு கட்டிருக்காங்க, அந்த வீடு கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு லா புக்கில் இருக்கிற பாயிண்ட்டை காமிச்சு அந்த வீட்டை இடிக்கிறாங்க. அப்போ அந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் என்ன பண்ணிருக்கு, ஜுடிஷியரி தீர்ப்பு கொடுத்துருக்கு. இல்லீகலாக வீடு கட்டினாலும் வீட்டு அடிக்கூடாது, என்ன காரணம், அது கலெக்டிவ் பனிஷ்மெண்ட், ரூல் ஆஃப் லாக் அகேன்ஸ்ட் அப்படின்னு செகண்ட் பாயிண்ட் அட்ரஸ் பண்ணுறாங்க தவிர இந்த வீட்டை அடிக்கும்போது ஸ்டேட்டுக்கு ஒரு பப்ளிக்கை செலக்ட் பண்ணுறாங்களே இதை பற்றி அட்ரஸ் பண்ணல. அப்போ என்ன ஆயிடுச்சு, ரியல் இஷ்யூல இருந்து டைவர்ட் ஆகிட்டாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ ஜுடிஷியரி எந்த விஷயத்தை ஆன்சர் பண்ணியிருக்கு, ஸ்ட்ராங் மேன் கொஸ்டினை ஆன்சர் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு இஷ்யூ, புல்டோசர் ஜஸ்டிஸோட கோர் இஷ்யூ அது மைனாரிட்டிஸ் பாதிக்கப்படுறாங்க, இந்த கோர் இஷ்யூ இருக்குல்ல அதை தூக்கிட்டு வெறும் சக்கையான கொஸ்டின் இருக்குல்ல, அதாவது இந்த வீட்டுக்காரங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணல ஆனால் இடிச்சிட்டோம், அப்போ ரூல்ஸை ஃபாலோ பண்ணலையா, இதுக்கப்புறம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம் வீட்டு இடிக்கூடாது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டாங்க. வெறும் ஸ்ட்ராங் மேன் கொஸ்டின் சக்கையாக கேட்ட அந்த பாயிண்ட்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டாங்க. இது ஒரு நெகட்டிவ். செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த தீர்ப்பு கொடுத்ததே வந்து செம டிலே. லாஸ்ட் 3 இயர்ஸா நிறைய பேர் வீடு வந்து இடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ டிலேவாக கொடுத்ததுனால இந்தியாவில் டெமோசைடே நடந்துருக்குன்னு சொல்லலாம். அதாவது டெமோலிஷன் பண்ணி நிறைய வீடுகளே இடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு கோர்ட் வந்து டெமோசைட், அவ்வளோ வீடுகள் இடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளோ லேட்டாக தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க, டிலேட் தீர்ப்பு அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட், அந்த தீர்ப்புல இந்த முனிசிபல் அத்தாரிட்டி காம்பன்சேஷன் தரணும்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா, அது இதுக்கப்புறம் நடக்க போற கேஸ். அது லாஸ்ட் 3 இயர்ஸா நிறைய பேர் வீடு இடிச்சிருக்குல்ல, அவங்களுக்கு காம்பன்சேஷன் தரணுமா இல்லையான்ற கிளாரிட்டி இல்லை. லாஸ்டா இன்னொரு முக்கியமான நெகட்டிவ் என்னன்னா, இந்த தீர்ப்புல எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள், ரயில்வேஸ் பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, சில முக்கியமான பப்ளிக் பில்டிங் பக்கத்துல ஒரு சில வீடு இருக்கு அப்படின்னா இந்த தீர்ப்பு எதுக்கு செல்லாது. அதாவது இந்த வீட்டை இடிக்கிறதுக்கு இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. 15 days அட்வான்ஸ் நோட்டீஸ், பர்சனல் ஹியரிங் நோட்டீஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எந்த ஆஃபீஸர் வந்து இந்த நோட்டீஸ் கொடுத்தாரோ அவர்கிட்ட போய் டேரெக்டாக போய் பேசலாம். யாரு, அந்த வீட்டு ஓனர். பர்சனல் ஹியரிங், அந்த பர்சனல் ஹியரிங் பேசி ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா ரைட் டு அப்பீல், கோர்ட்டுக்கு போகலாம். ரைட் டு அப்பீல், இவ்வளோ ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ப்ராசஸ் எதுவுமே யாருக்கு ஒர்க் அவுட் ஆகாது, யாருக்கு செல்லாது. ரயில்வேஸ் பக்கத்தில் இல்லை பப்ளிக் பில்டிங் பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல விழுக்கிட்டு இருக்குன்னா இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாமல் இடிக்கலாம். இந்த எக்ஸப்ஷன் வந்து மிகப்பெரிய தப்பு. என்ன ரீசன்,
மோஸ்ட்லி யாரோட வீட்டை அடிப்பாங்க? யார் ரொம்ப வீக்கரோ அவங்க வீட்டு தான் அடிப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் வீக்கர் எங்கே இருப்பாங்க? ரோட் சைடு தான் இருப்பாங்க, ரயில்வேஸ் பக்கத்தில். முக்கியமாக பார்த்தோன்னா ஸ்லம்ஸ். அப்போ அந்த எக்ஸப்ஷன் வந்து ஸ்லம்ஸ் மேலே அகைன் முனிசிபாலிட்டி அத்தாரிட்டிக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கு. அப்போது வல்னரபிள்லே மோஸ்ட் வல்னரபிள் யார்? ஸ்லம்ஸில் வாடுறவங்க. அப்போ அவங்களுக்கு இந்த தீர்ப்பு வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஃபியூச்சரில் இது ஒரு ப்ராப்ளம் வரலாம். இதையும் சரி பண்ணணும். ஸோ இதெல்லாம் நெகட்டிவ். அண்ட் ஒரு பாசிட்டிவ் மிஸ் பண்ணிட்டேன். சுப்ரீம் கோர்ட் வந்து விசாரிச்சதில்லை. முனிசிபல் ஆஃபீஸை கூப்பிட்டு ஏன் இடிச்சிங்க அப்படி கேட்டும்போது, நாங்கள் இடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்காரங்களுக்கு நோட்டீஸ்லாம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி வீட்டை இடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி பழைய டேட்டை போட்டு ஜுடிஷியரியில் காமிச்சிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து பேக் டேட்டிங். வீட்டை இடிச்சு முடிச்சுட்டு இன்ஸ்டன்ட்டாக வீட்டை இடிச்சு முடிச்சுட்டு இல்லை ஆல்ரெடி நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கன்னு சொல்லிட்டு பழைய டேட்டை போட்டுலாம் ஜுடிஷியரி காமிச்சிருக்காங்க. இதை ஜுடிஷியரி கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ பேக் டேட்டிங் பண்ணது வந்து மிகப்பெரிய தப்பு. அப்போ ஒருத்தவங்க வீட்டை அடிக்கும்போது உங்களால் டிரான்ஸ்பரன்சி ஃபாலோ பண்ண முடியல. இதுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்சி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற இந்த பாயிண்ட். இது பாசிட்டிவ். ஆக்சுவலாக இது எல்லாத்தோட நெகட்டிவ் என்னன்னா, லாஸ்ட் நெகட்டிவ் தீர்ப்பு கொடுத்தாச்சு, நான் ரியாலிட்டியில் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க். என்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்ன ரீசன்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்யூனிட்டி எதிர்த்து ஹேட்டட் ஸ்பீச் பேசக்கூடாது அப்படின்னு ஜுடிஷியரி ஆல்ரெடி தீர்ப்பு கொடுத்துருக்கு. தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறமும் ஹேட்டட் ஸ்பீச் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் மாப் லின்ச்சிங், இப்போ குரூப் ஆஃப் சேர்ந்து ஒரு இண்டிவிஜுவல் அடிப்பாங்களே, வீடியோஸ்லாம் பார்ப்போம்ல, எஸ் இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு ஜுடிஷியரி தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறமும் இதெல்லாம் நடக்குது. அப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் சரியில்லை. இப்போ இதெல்லாம் வந்திருந்தாலும் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இந்த தீர்ப்பு என்னாகாது, ரியாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்காது. இதையும் சரி பண்ணணும்.